வேற ஒரு தேடி தான் வந்தது. கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருக்காங்க? வெளியில அதை சொல்ல முடியாது. அதான் யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எங்க சைட்ல உங்களோட சைட்ல. சரி ஓகே. அப்போ யாரா? தினேஷ் ராஜா. தினேஷ் ராஜா எங்க இருக்காங்க? கட்டாது இல்ல வேற யாரு? புது பேர்லாம் சொல்றேன். அது உங்களோட ஃப்ரெண்டா? சரி யாரா அக்காலாம் இருக்க மாட்டாங்களா? அக்கா எல்லாரும் நிக்கிறாங்க. செய்து ஓட்டு நிற்பாங்க பார்த்து நிற்கலாம். ஒரு சைட்டா சின்ன எங்கால செய்து நிற்கலாம். அப்படிவா யோசிச்சு பாருங்க. எங்களையும் கண்டது தானே அவனுக்கு அது வேற சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. நீங்க தெரியாது நீங்க சர்ப்ரைஸ் பண்ணது பெரிய சர்ப்ரைஸ். அதுதான் எங்கட ஊர் பிள்ளைக்கு தான் வெட்டிங் கூட எங்களுக்கு தெரியாது. தெரியாம தான் நாங்களே வாரோம். இடையில தான் தெரிய வந்துச்சு ஒரு சின்ன ஆள் மூலம் மெசேஜ் ஹார்டில் அனுப்பி இருக்கிறாங்க. கப்பலா நாங்களும் கூட டிக்டாக்கை பார்த்துருக்கிறோம். எல்லாம் சேமாக தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்திருக்குது. சூப்பர் சூப்பர். தினேஷ் ராஜா அவர் தான் அனுப்புறல. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவருக்கு மட்டும் தான் தெரியும் மேரேஜ் நடக்குதுன்னு. நான் கிட்ட நான் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே சொன்னானே. ஆல்மோஸ்ட் எப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாம் அளவெல்லாம் பார்த்து செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பிடிக்காம என்ன பிடிக்காம நல்ல ஹோட்டல்லாம் அனுப்பியிருக்காங்க. அஸ்லிங் போய் தானே போய் கேட்ட மாதிரி தான் இருக்கு. அவர் கங்கி வலி கிங் தானே. ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு. என்ன கிஃப்டா இருக்கு? எந்த கையில இருக்கே சொல்லுங்க. பாத்தீங்க ஒரு ஆள் உங்களுக்கு போல கிஃப்ட்டும் பார்த்து பார்த்து செய்து எடுத்துருக்கு. என்ன கிஃப்டா இருக்கு? பொண்ணு கதை கேட்டோம் என்ன தெரியலையா? சரி மயில் எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய. வந்துட்டே இருக்கு. என்னடா இது? சரி பிரச்சனை இல்லை. நாங்கள் அதில் அவங்க இந்தியா லஞ்சம் பார்க்கலாம் எல்லாருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நல்ல விஷயம். அது கோயிலில் வச்சு காசு வர்றது லட்சுமி. எல்லா கிஃப்டையும் பார்த்தாச்சு. தினேஷ் தான் அளவு சரியா இருக்கு போட. அளவே சொல்லவே இல்லை. நான் தான் எடுத்தேனா
பக்கத்துல காயா நிக்கிறா செய்யணும். இல்ல, அவங்க செய்யறா நேரடியாக செய்வாங்க. நேரடியாக செய்யாமல் இப்படி ஒரு சர்ப்ரைஸாக செய்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தானே. சர்ப்ரைஸா செய்வோம். செய்வோம் என்ன ரைட். சரியா? ஓகே. இது அனுப்புனது கட்டார் இருக்குது என்னோட தினேஷ் ராஜ். ஓகே, அவர் தான் சர்ப்ரைஸ் செய்து அனுப்பியிருக்கார். ம். எதிர்பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்து வரும்போது? வருமானம் எதிர்பார்க்கல. உண்மையிலே இது சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் தான் உண்மையில பார்த்து நான் செய்திருக்கிறேன் டக்காண்டோ. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஏன்னா இந்த நாளில் சொந்தங்களே பெருசாக செய்ய மாட்டாங்க முன்ன கேட்டு எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அப்படி இருந்தும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சின்ன வயசு ஃப்ரெண்ட் வந்து இப்படி செய்திருக்காரு. எனக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. கலைச்ச அப்புறம் தான் தெரியும் எனக்கு அவர் என்று சொல்லி. ஆமாம், சின்ன மகன் சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். குட்டி வயசுல பார்த்து நான் அவங்களை எல்லாம் இப்படி செய்யற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லத. குட்டி வயசுல எல்லாரையும் பார்த்துறோம் நாங்க. இப்படியெல்லாம் செய்யறாங்களே போய் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்து எனக்கு. ஓகே, நீங்க இதே போல எப்பவுமே ஹாப்பியா இருக்க வேணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நீடிக்க வேணும். உங்களோட தப்பு சத்திய சார்பா வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ்.